Taste the Daily. தென்காசி அருகே தொடக்கப்பள்ளி கட்டிட மேற்கூரையின் பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேட்டைக்காரன் குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடம் மிகவும் பழுதடைந்து காணப்பட்ட நிலையில் பராமரிப்பு செய்யப்படாமலேயே பள்ளி திறக்கப்பட்டது. இந்த நிலையில் பள்ளி கட்டிடத்தின் முகப்பு மேற்கூரையின் பூச்சு பெரும் சத்தத்துடன் பெயர்ந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. வெற்றி விளம்பரத்தில் ஆர்வம் காட்டும் ஸ்டாலின் அரசு பள்ளி கட்டடத்தை முறையாக பராமரிக்காததே இவ்விபத்திற்கு காரணம் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க கோரிய மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், மதுரை எளியார்பத்தி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் ஆகிய 2 சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை விதித்ததுடன் தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளின் விவரங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்.